கவர்னர் சொல்கிறார், உச்ச நீதிமன்றம் கொட்டிடுச்சான், உச்ச நீதிமன்றம் உனக்கு அதிகாரமே இல்லைன்னு இருச்சான். அப்படியும் திருந்த மாட்டேங்கிறாராம் கவர்னர். யாரை பார்த்து ஊழல்வாதி நீங்கள், உங்கள் குடும்பமே ஊழல்வாதி, உங்கள் அப்பாலேருந்து பையன்லேருந்து மருமகன்லேருந்து உங்கள்லேருந்து ஊரை கொள்ளையடிச்சு இதில் போட்டாலுங்க. நீங்கள் உத்தமர் மாதிரி பேசலாமா? கவர்னர் திருந்த மாட்டாருன்னா திருந்த வேண்டியது நீங்களும் உங்கள் குடும்பமும்யா. வெளிநாடுகள்லாம் முதலீடு பண்ணி நாட்டையே கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆளை போயிட்டு பாவம் கவர்னர் போயிட்டு திருந்த மாட்டேங்கிறாரு. உச்ச நீதிமன்றம் குதினா உச்ச நீதிமன்றம் என்ன வானத்திலிருந்து வந்து குதிச்சிருச்சா? உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளில் எத்தனை குளறுபடி இருக்குன்னு எங்களை போன்றவர்களுக்கு தான் தெரியும். நாங்களே உச்ச நீதிமன்றம் போக மாட்டோம், பயப்படுவோம். கண்டபடி கொடுப்பாயான்னு வழக்கறிஞர்கள் பற்றியில் கேளுங்க. அதெல்லாம் வேத வாக்கு கிடையாது. நீங்கள் எப்படி வாங்குறீங்க, என்னென்ன பண்ணுறீங்க, எப்படி பழக்காது பொன்முடியிலேருந்து எல்லாமே வந்தது. ஸோ அதை சொன்ன உடனே ஒரு திருத்த மாட்டேங்கிறாராம். அதனால் கவர்னர் பதவியே தேவையில்லையா. எல்லா இடமும் சுற்றி கடைசி எங்கே வந்து நிற்கிறாங்க, கவர்னர் பதவியை ஓச்சல். நான் கொள்ளையடிக்கிறது தான் வந்தான்னு கேட்குறாங்க. அதனால் நான் கொள்ளையடிக்கிறத கண்டுக்காமல் இருக்கும்னா பதவியை ஒழி. உங்கள் அண்ணாதுரை கர்ணவர் ஆட்டுக்கு தாடி, நாட்டுக்கு பெரிய இவர் ஞானம் பெற்றவர். ஆட்டுக்கு தாடின்னு அண்ணாதுரை சொன்னார். நீங்கள் கிராமத்தில் போய் சொல்லுங்கள், செருப்பு கட்டிக்கிட்டு அடிப்பான். எந்த முட்டாளியாக சொன்னதுன்னு சொல்லி இவங்க வச்சுக்கிட்டு கவர்னருக்கு இது தேவையில்லையா, கவர்னருக்கு சொரணை இல்லையா, இது இல்லையா. உங்களுக்கு தான் சொரணை இல்லை. 1976 சர்க்காரியா கமிஷன் உங்கள் அப்பாவை விஞ்ஞான முறையில் ஊழல் செய்த கட்சின்னு சொன்னார். தொடச்சி போட்டிங்களே. எப்படி தொடச்சி போட்டீங்க? நீங்கள் திருந்தினீங்களா? உங்கள் பேரில் அண்ணாநகர் ரமேஷில் என்னென்ன குற்றச்சாட்டு வந்தது எனக்கு தெரியும். 10 கோடி வாங்கினீங்களா இல்லையா? நெடுஞ்சாலை இது போடுறதில் தாவனா கிருஷ்ணன் அமைச்சராக இருந்தபோது கதை தெரியும்ல. நீங்கள்லாம் உத்தமர்னு பேசலாமா? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி உங்கள் குடும்பமே ஊழலில் ஊறினது. நீங்கள் கவர்னர் திருந்துவாருனீங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்?